என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இரவு 7:51 வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரம் இருக்குதுங்க. அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு 7:51 இரவு ஆரம்பிக்குது. இதே ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 8 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் சூரிய பகவானுடைய ஓரை இருக்கும். பித்ருக்கள் தோஷம் நிவர்த்தியாகி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இந்த நேரத்தில் அதாவது இரவு 8 to 9 மணிக்குள்ளாக சூரியன் ஓரையில் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும்போது ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சு 108 முறை இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக சிவபெருமான் அருளாலும் சூரிய பகவான் அனுக்கிரகத்தாலும் பித்ருக்கள் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். உங்களுடைய காரிய தடைகள் எல்லாம் விலகுங்க. அதை விட ரொம்ப விசேஷமான ஒன்று இருக்குதுங்க, சஷ்டி. இந்த சஷ்டி ஞாயிற்றுக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சூரியனுடைய கிழமையில் வர்றது. உங்கள் ஊருக்கு அருகாமையில் முருகர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தவறாமல் காலை மாலை 2 வேளை முருகனை போய் பாருங்கள். முருகனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நிவேதான பொருள் உங்களால் என்ன முடியுதோ, ஒரு தயிர் சாதமோ இல்லை சக்கரை பொங்கலோ இல்லை பால் பாயாசமோ ஏதாவது ஒன்று ஒரு நிவேதான பொருள் கொண்டு போங்க. இல்லை அப்படின்னா அந்த கோவில்லையே செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பொருளாவது வாங்கி கொடுத்து அந்த கோவில்லையே செய்ய சொல்லி நிவேதானம் பண்ண சொல்லி வர்ற பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுக்க சொல்லுங்க. அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் 6 தீபம் நல்லெண்ணெய் தீபங்க, செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய் ஊற்றி அகல்ல பஞ்சு திரியிட்டு விளக்கு ஏற்றுங்க. அதே போல் 6 செவ்வாழைப்பழம் வெற்றிலை களிப்பாக்கு முடிஞ்சால் ஒரு தேங்காய் உடைச்சி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி அர்ச்சனை பண்ணும்போது அந்த வீட்டில் ஒரு படிப்புக்காக ஒரு குழந்தை இருக்குது, இல்லை திருமணத்து வயசுக்கு வந்த ஒரு ஆண் பெண் இருக்காலும் அவங்களுக்கான அந்த சங்கல்பத்தை சொல்லுங்கள். அதாவது இப்போ தொழிலில் நீங்கள் இருக்க நல்ல லாபம் கிடைக்குன்னா நல்லா தொழில் விருத்தியாகணும் சொல்லுங்கள். சங்கல்பம் பண்ணும்போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள். அங்கே உள்ள அர்ச்சகருக்கு அவங்க அதுக்கான சங்கல்ப மந்திரங்கள் சொல்லி முருகப்பெருமான்கிட்ட பூஜைகள் செய்வாங்க, நாம அர்ச்சனைகள் செய்வாங்க. இதால் உங்களுக்கு காரிய தடைகள் நிவர்த்தியாகும். அற்புதமான இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சஷ்டி திதியோடு நமக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான மிருகசீரிடம் நட்சத்திரம் இரவு 7:51 வரைக்கும், அதன் மேலே திருவாதிரை நட்சத்திரம்